فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. وقال بنا عليه الصلاة والسلام: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. பெருமதிப்புக்குரிய அன்பான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த உலகத்துல நம்மை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டு இருக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவை நெருங்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எங்களை கலந்து கொள்ள வைக்கிறான். அப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தாரான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுடைய நெருக்கத்தை அடைவதுதான் துன்யாவில் பிறந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து எந்த ஒரு மனிதன் துன்யாவை தன்னுடைய நோக்கமாக வாழ்க்கை ஆக்கி துன்யா அடைகிறதுக்காக வேண்டி முயற்சி செய்வாங்களோ, அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் ஆஜிஸ், அவர்தான் உலகத்துல வாழக்கூடிய ஆகப்பெரிய முட்டாள். என்ன காரணம்? எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சேர்த்தாலும், எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அடைஞ்சாலும், ஏதோ ஒரு நாள் நாங்க கையில வச்சிருக்கிற தூசியை அப்படி ஊதுற மாதிரி, உடம்புல பட்டிருக்கிற தூசியை தட்டுற மாதிரி, காலில் செருப்புல பட்டுகிற தூசியை கழுவுற மாதிரி, கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கபருக்கு போறனே எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு போயிட வேண்டியது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நோக்கம் அவருடைய கபரை வெளிச்சமாக்குவதாக இருக்க வேண்டும். மறுமையுடைய வாழ்க்கையில் அவருடைய கட்டு சாதனங்கள் அல்லாஹ்கிட்ட கொண்டு போயிட்டு காட்டக்கூடிய அந்த அமல்கள் சுபஹானல்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு காட்டுவதற்கு பொருத்தமான தகுதி வாய்ந்த அமல்களாக செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக இப்படியாப்பட்ட நோக்கங்களை முன்வைத்து இப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முன்வச்சு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நமக்கு தந்த ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் ரமதான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரமதானை நாங்க யாரும் வீணாக்கிற கூடாது, நாங்க யாரும் அதனுடைய நேரங்கள் காலங்களை வீணாக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலிகள், அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த மாசத்துல எங்களுக்கு தரக்கூடிய வெகுமதிகள் ரொம்ப பெருமதியான. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இதுல ஒரு சுன்னத்தான ஒரு அமலை செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஃபர்துடைய நன்மையை கொடுக்குறான். வேற எந்த மாசத்திலையும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுக்கல. அவ்வளவு ஏன் நாம லட்சக்கணக்கில் செலவழிச்சு கோடிக்கணக்கில் செலவழிச்சுக்கிட்டு போற இந்த ஹஜ்ஜுடைய பயணம், உம்ராவுடைய பயணம், காபத்துல்லாக்கு முன்னாலதான் நிக்கிற, மஸ்ஜிது நபவிக்குள்ளதான் நிற்கிறார் என்றாலும் சுன்னத்துக்கு சுன்னத்துடைய நன்மைதான், ஃபர்துக்கு ஃபர்துடைய நன்மைதான். என்னத்தை தான் தலைக்குப்புற நின்றாலும் சுன்னத்துக்கு அல்லாஹ் ஃபர்துடைய நன்மையை கொடுக்கறது இல்லை, ஃபர்துக்கு அல்லாஹ் 70 ஃபர்துடைய நன்மையை கொடுக்கறது இல்லை. ஆனா சாதாரணமா சுபஹானல்லாஹ் இதே எங்கட மஸ்ஜிதுக்குள்ளே, இந்த கல்லலியால இந்த டவுன்ல இருக்கிற மஸ்ஜிது சூக்குக்குள்ளே ரமதானுடைய மாசத்துல ஒரு மனுஷன் வாராரு, சுன்னத்து 2 ரக்காத் தொழுவுது. காபத்துல்லாவுக்கு முன்னால இல்லை, காபத்துல்லாவை முன்னோக்கி இதே மஸ்ஜிதுல 2 ரக்காத் சுன்னத் தொழுவுறார். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நன்மை! சுன்னத்தான 2 ரக்காத் தொழுகிறார், அல்லாஹ் ஃபர்து செஞ்ச நன்மையோ அல்லாஹ். இது காபத்துல்லாஹ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஃபர்தான தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகிற, ஃபர்தான ஒரு அமலை செய்யறார், சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, தாராளமாக நன்மையை வழங்கக்கூடிய அல்லாஹ் அந்த ஃபர்துக்கு 70 மடங்கு ஃபர்துகளை அல்லாஹ் கொடுக்கிறார். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க இது பேசுறது ரொம்ப லேட்டா இருந்தாலும் கண்ணியமானவர்களை, இந்த ரமதானுடைய மாதம் முடியறதுக்கு முன்னால் இது எங்களோட வாழ்க்கையில நாங்க அமல் செய்யறது கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி செய்வோம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாசத்துல 4 விஷயங்கள் அதிகமா அல்லாஹ்கிட்ட கேளுங்க. 4 விஷயங்கள் உங்களோட நேரங்களை காலங்களை செலவழிங்க. அதுல முதல் 2 விஷயம் உங்களோட ரப்ப சந்தோஷப்படுத்தும், மற்ற 2 விஷயம் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானதுன்னா அது உங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் தேவை. ரப்ப சந்தோஷப்படுத்துற 2 விஷயம் என்ன? முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமா சொல்லிக்கோங்க. 2வது சொன்னாங்க இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ரப்பிக்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். எத்தனையோ இஸ்திக்ஃபார்களுக்கு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா செஞ்சுக்கோங்க, 2வது இஸ்திக்ஃபார்கள் அதிகமா செஞ்சுக்கோங்க, இது உங்களுடைய ரப்பை சந்தோஷப்படுத்தும் என்றார்கள். மற்ற 2 விஷயம், நீங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான 2 விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது சொர்க்கத்தை அல்லாஹ்கிட்ட அதிகமாக கேளுங்க. காரணம் என்ன? இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறார். ரமதானுடைய ஆரம்பம் தொடங்குற நேரம் சொர்க்கத்துக்குள்ள ஒரு காத்து வீசும், ஒரு தென்றல் காத்து வீசும். ஹூர்லின் பெண்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு வந்து கேட்பாங்க,
என்ன காத்து இது, என்ன காத்து இது, திடீர்னு சொர்க்கம் அழகாகுதே, அலங்காரமாகுதே, வாசனைகள் கூடுதே, பசந்து கூடுதே, என்ன இது? சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு சொல்லப்படும், பூமியிலே ரமதானுடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு, ரமதானுடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறார். அதுக்கு பின்னால சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாசத்துல அதிகமா அதிகமா நரகத்திலிருந்து உங்ககிட்ட அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிக்கிறீங்க. ஏன்? அல்லாஹ் இந்த மாசத்துல நரகை அல்லாஹ் பூட்டு போட்டுறான். வேற எந்த மாசத்திலையும் செய்யாத நன்மைகள் சோது, வேற எந்த மாசத்திலையும் அல்லாஹ் கொடுக்காத சலுகை. சுப்ஹானல்லாஹ். இது இப்படியாப்பட்ட சிறப்புகளை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நீங்க 100 தடவை இல்ல 1000 தடவை தேடுங்க. இந்த ரமதானுடைய மாசத்துக்கு அல்லாஹும் தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன சிறப்பை போல் வேற எந்த மாசத்துக்கும் சொல்ல. கண்ணியமான மேலான பெரியார்களே சோதரியாக நாங்க செய்ய வேண்டிய முக்கியமான 4 விஷயம். எங்களோட வாழ்க்கையில நாங்க இந்த ரமதானுடைய காலங்களை நாங்க அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். 2வது இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யணும், இது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். 3வது அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை அதிகமாக கேட்கணும், நரகத்தை விட்டு அதிகமாக பாதுகாவல் தேடணும். இது ஒரு திக்ராக செய்வதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வஅஊது பிக மினன் நார். நமக்கு எல்லாரும் பரிச்சயமான வார்த்தைகள் தான். அது ஒரு திக்ராக இத 4 விஷயத்தை ஒரே திக்ர்ல செய்வதாக இருந்தால் இதுதான் முறை. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சு, இஸ்திக்ஃபார் வந்துருச்சு. அஸ்அலுக்கல் ஜன்னah, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் வந்துருச்சா. 4வது வஅஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் உன்கிட்ட இருந்து நான் நரகத்துல இருந்து பாதுகாப்பு. கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரியாக இந்த விஷயங்கள்ல நாங்க கூடுதல் கவனம் செலுத்துவது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாசத்தின் கடைசி 10 எங்களை அடைய வச்சிருக்கிறான். கடைசி 10 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைய வச்சிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுபசோபனங்களில் ஒரு சுபசோபனம் தான் அல்லாஹ் இந்த கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவு வச்சிருக்கிறான். அது எப்படியாப்பட்ட இரவு? ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அல்லாஹ் சொல்லல 1000 மாதம் சொல்லல, கிட்டத்தட்ட 84 வருஷமா, 84 வருஷம் அல்லாஹ் சொல்லல, 84 வருடத்தை விடவும் சிறந்தது. அது 84 இருக்கலாம், 8400 இருக்கலாம், 8,40,000 இருக்கலாம். அதை அளக்கக்கூடிய அளவுகோல் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்முடைய இஹ்லாஸை பொறுத்து, நம்முடைய தக்வாவை பொறுத்து, நம்முடைய ஈமானை பொறுத்து நாம் அந்த இரவுல செய்யக்கூடிய அமல்களுக்கு உண்டான கூலி பன்மடங்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த காலகட்டங்களில் நாம் நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய சுஜூதுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த குர்ஆன்லயும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோட சேர்த்து வச்சு பேசுற ஒரே ஒரு இபாதத் தான் சுஜூத். அல்லாஹும் ரசூலும் கடமையாக்கி எல்லா இபாதத்துகளும் அல்லாஹுடைய நெருக்கத்தை நமக்கு உருவாக்கி தந்திருந்தாலும் கூட, அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தந்தாலும் கூட, அல்லாஹ் தன்னுடைய நெருக்கத்தோடு சேர்த்து வச்சு பேசுற ஒரு இபாதத் வஸ்ஜுத் வக்தரிப், நீங்க சுஜூது செய்யுங்க, என்னுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியான் சுஜூதில் இருப்பதை விட வேற எந்த நிலையிலும் அல்லாஹோட நெருக்கமாக இல்லை. ஒரு துஆக்களை அதிகப்படுத்திக்கங்க. அதே மாதிரி ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா ஒரு சுஃபாவாசி திண்ணை தோழர் என்றாலே அவர் யார்? ஏழை, கஷ்டவாளி, பசியோட பட்டினியோட இருக்கிறவர். அவருக்கு ஒரு சொந்தமா வீடு இருக்காது, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்காது, மனைவி இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, கேட்பார் யாரும் இருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஏதாவது ஜகாத்துடைய சதகாவுடைய பொருட்கள் வந்தால், கனிமத் பொருட்கள் வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு உண்டான வசதிகள் இல்லை. அவங்க அந்த மஸ்ஜிது நபவிக்கு முன்னால ஒரு திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில உட்கார்ந்துகிட்டு இருப்பான். சில நேரங்களில் அவர்களுடைய ஔரத்தை மறைத்துக் கொள்ளும் அளவு கூட உடலில் ஆடைகள் இருக்காது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க சபைக்கு, போயிற நேரம் பார்த்தா ஒருவர் இன்னொருக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிறார், ஒருத்தருக்கு பின்னால் மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறான். கேட்டாங்க, சார் ரசூல் ஸல்லல்லாஹு ஏன் இப்படி இருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், நம்முடைய ஔரத்தை மறைத்துக் கொள்ளும் அளவு கூட நம்ம கிட்ட துணி இல்லை நாயகமே, நம்ம ஆடை எவ்வளவு இல்லை, நம்முடைய ஔரத்து மொத்தம் விளங்காம இருக்கிறதுக்காக நீ மறைஞ்சிருக்கிறோம்னா. அப்படியாப்பட்ட ஒரு திண்ணை தோழர் தான் யாரு? ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா. இவங்கள்ட்ட ஒரு விசேஷத்தன்மை என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சேவைகளுக்கு, அவங்களுடைய விஷயங்களுக்கு உதவி புரிவதற்கு தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டு வாசல்லையே கிடப்பான். நபியுடைய சத்தம் கேட்டா உடனே எழும்பி நின்றுடுவாங்க. நபி அவர்களுடைய தேவைகள் அவர்கள் நினைக்கும் பொழுதே, அது சொல்றது இல்லையா, நினைச்சா வந்து நிப்பாங்க, நினைச்சா வந்து நிக்கக்கூடிய ஒரு சஹாபி. சுப்ஹானல்லாஹ்.
இவர்களை பார்த்து ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியே உணர்ச்சி பொங்கிருச்சு. ஏன்னா தஹஜ்ஜுடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி வந்தா வுதுவுக்கு தேவையான தண்ணி இருக்குது, மிஸ்வாக் இருக்குது, வெளி தேவைக்கு உண்டான தண்ணி இருக்குது, தொழுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து உள்ளம் குளிர்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, யா ரபியா சல், நீ என்ன வேணாலும் கேளுன்னா, என்ன வேணாலும் கேளு, நான் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு உனக்கு என்ன தேவையோ நான் எடுத்தாரேன்னா. சுப்ஹானல்லாஹ். ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு எதுவும் தேவையில்லை, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. நாயகமே, இப்ப எப்படி நான் உங்களோட இருக்கிறனோ, உங்களோட காலடியில இருக்கிறனோ, அதே மாதிரி சொர்க்கத்திலையும் உங்களோடே இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட துவா செய்யும். சுப்ஹானல்லாஹ். இத்தனைக்கும் தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, உடுக்கிறதுக்கு சரியான ஆடைகள் இல்லை, தொழில் இல்லை, சொத்து இல்லை, பத்து இல்லை. எதை கேட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு துவா செஞ்சு அல்லாஹ் கிட்ட எடுத்து கொடுத்திருப்பான். நபி அவர்கள் கேட்கிற துவாலை கபூலாகிறதுல சந்தேகமா? எதை கேட்டாலும் எடுத்து கொடுத்திருப்பாங்க. என்ற பொழுதும் அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல உங்களோடு இருக்கணும் நாயகமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பதில் ஆச்சரியமாகிருச்சு. என்னடா என்ன இது, இப்படி ஒரு பதில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கல. கேட்டாங்க, அவ கைர ஸாலிக, இதை தவிர வேற ஏதாவது வேணுமா ரபியா? இதை தவிர வேற ஏதாவது வேணுமா ரபியா? சொன்னாங்க ரபியா ரலியல்லாஹு தஆலா எதை கேட்டார்களோ அதில் உறுதியாக இருந்தார்கள். சொன்னார்கள், ஹுவ ஸாக, நாயகமே அதுதான், அது மட்டும்தான் வேணும், வேற எதுவும் வேணாம், அது மட்டும் கிடைச்சா போதும். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு விளங்கி இருந்துச்சு, உலகத்தில் ஏழையாக வாழலாம், பிரச்சனை இல்லை. உலகத்தில் ஏழையாக வாழலாம், பிரச்சனை இல்லை. மறுமையில அமல்கள் இல்லாத ஏழைகள் ஆகிடக்கூடாது. மறுமையில ஏழை ஆகிடக்கூடாது. மறுமையில ஃபக்கீர் மிஸ்கீன்கள் ஆகிடக்கூடாது. உலகத்துல ஃபக்கீரா மிஸ்கீனா வாழலாம். ஏன்? நாம பணக்காரனா வாழ்ந்தாலும் மௌத்தாகத்தான் போறோம், ஏழையா வாழ்ந்தாலும் மௌத்தாகத்தான் போறோம். நோக்கம் அல்லாஹ்வை அடைவதாகத்தான் இருக்க வேண்டும். பணக்காரன்றதால் சொர்க்கவாதியோ, ஏழை என்றதால் நரகவாதியோ இல்லை. அல்லாஹ் அப்படி துனியால வச்சில்லையே. யாராக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறது, பலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய செயல்களை பொறுத்துதான் அல்லாஹ் கிட்ட கூலி. உலகத்தில் ஏழையாக வாழலாம், பிரச்சனை இல்லை. மறுமையில நாங்க ஏழையாகிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள் அவர்கள். ஹுவ ஸாக, அதுதான் வேணும் நாயகன், அதுதான் வேணும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ இருந்த பொழுதிலும், இவர் எதை கேட்டாரோ அந்த விஷயத்தில் இவர் தன்னம்பிக்கையாக இருந்த பொழுதிலும், இவ்வளவு உறுதியாக இருந்த பொழுதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த விஷயத்துக்காக வேண்டி பிகஸ்ரத்தி சுஜூத், சுஜூதுகளை அதிகமாக செஞ்சு எனக்கு உதவி செய்கின்றான். என்னுடைய துஆ இருக்குதான், நீங்க கேட்கிறது நல்ல விஷயம்தான் என்ற பொழுதும் இந்த விஷயத்தை நீங்கள் அடைவதற்கு அதிகமாக சுஜூதுகளை செய்யுங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சுஜூது செய்வதும் ஒரு பாக்கியம் என்றால் இந்த மாதத்தில் சுஜூது செய்வது அதுக்கு தனி சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். ஆக மேலானவர்களே, நம்முடைய இரவுகள் வீணாக கழிஞ்சிடக்கூடாது, நம்முடைய பகல்கள் வீணாக கழிஞ்சிடக்கூடாது. வெறுமனே நாங்க பசியோட தாகத்தோடு இருப்பது மட்டும் நோம்பு என்று நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த நோம்புக்கு அல்லாஹ் கிட்ட எந்த விதமான கூலியும் இல்லை. பசியோட மட்டும் இருக்கணும், தாகத்தோட மட்டும் இருக்கணும் அப்படி என்று நாங்க நினைச்சுக்கிட்டோம்னா அந்த பசிக்கும் தாகத்துக்கும் அல்லாஹ் கிட்ட எந்த விதமான கூலியும் இல்லை. நாங்க பசியோட தாகத்தோடு இருந்து எந்த ஈமானை உருவாக்கி கொள்ள வேண்டுமோ, எந்த தக்குவாவை உருவாக்கி கொள்ள வேண்டுமோ, எந்த தவக்குள் நமக்குள் உருவாகணுமோ அதெல்லாம் உருவாக வேண்டும் என்றால் நம்முடைய நேரங்கள், காலங்கள் அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் செலவழிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. இந்த ரமதான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விதத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ரமதானாக ஆக்கி அருள்வானாக. எந்த தக்குவாவை, எந்த ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறானோ அப்படியாப்பட்ட தக்குவாதாரிகளாக, அப்படியாப்பட்ட முஃமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எதெல்லாம் பேசணுமோ, இதெல்லாம் கேட்டமோ, இது சிறந்தவற்றை மௌத்து வரை இஹ்லாஸோடு இஸ்திகாமத்தாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே மாதிரி வளமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், பயான்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி இன்று பேசப்பட்ட, நாங்க செஞ்சப்பட்ட முதாக்கராவில் கேட்கப்படக்கூடிய கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருக்கிறதற்காக வேண்டி துஆ செய்ய சொன்ன சஹாபியா பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்துல நானும் இருக்கிறதுக்கு துஆ செய்யுங்க என்று சொன்ன சஹாபியுடைய பேர். இதுதான் இன்னைக்கு உண்டான கேள்வி.